මේ රටේ 1970 අවුරුද්දේදීත් இந்த நாட்டில் 1971 ஆண்டிலும் 1983 கருப்பு ஜூலை காலப்பகுதியிலும் 1987 மற்றும் 90களிலும் யுத்தம் நிறைவடைந்த சில வருடங்களிலும் 2009 ஆண்டு தொடக்கம் 2015 ஆண்டு வரையிலும் நாட்டில் விசேடமாக பல்வேறு இனக்குழுக்கள், பல்வேறு அரசியல் அமைப்புகள், பல்வேறு நபர்கள், பல்வேறு சமூக செயற்பாட்டாளர்கள், பல்வேறு அரசியல் செயற்பாட்டாளர்கள், பல்வேறு ஊடகவியலாளர்கள், பல்வேறு கலைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டமை அனைவரும் அறிந்த விடயம். கடந்த 45 வருடகால வரலாற்றில் 1971 ஆண்டிலிருந்து இன்று வரை காணாமல் போன லட்சக்கணக்கானவர்கள் தொடர்பில் காலம் காலமாக ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் சில சந்தர்ப்பங்களில் காணாமல் போனோர் தொடர்பான ஆணைக்குழுக்களை அமைத்த போதிலும் இந்த விடயம் தொடர்பில் பொறுப்புடன் ஆராயும் நிலையான நிறுவனம் ஒன்று ஸ்தாபிக்கப்படவில்லை என்பது எமக்கு தெரிந்த விடயம். அதற்கு சிறந்த உதாரணமே 1987-90களில் விசேடமாக மக்கள் விடுதலை முன்னணியினர், அதேபோல் மாணவ இயக்கங்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் ஆயிரக்கணக்கில் கொலை செய்யப்பட்டிருந்தனர். அதன் பின்னர் ஆட்சிக்கு வந்த சந்திரிகா பண்டாரநாயக்கவின் அரசாங்கம் காணாமல் போனோர் தொடர்பில் ஆணைக்குழு ஒன்றை அமைத்தது. அந்த ஆணைக்குழுவுக்கு 33,000 பேர் முறைப்பாடுகளை செய்திருந்தனர். தெற்கில் உள்ள தாய் தந்தையர் அந்த ஆணைக்குழுவுக்கு சென்று சாட்சியங்களை பதிவு செய்தனர். காணாமல் போனோர் தொடர்பான ஆணைக்குழு அமைக்கப்பட்டு 1987-90களில் 33,000 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருந்த போதிலும் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதேபோன்று 2006-2009 ஆண்டு யுத்த கால பகுதியிலும் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு படையினர் தரப்பிலும் தமிழீழ விடுதலை புலிகள் தரப்பிலும் அதேபோன்று செயற்பட்டு வந்த பாதுகாப்பு பிரிவுகளைப் போன்று தமிழீழ விடுதலை புலிகள் செயற்படுத்தி வந்த பல்வேறு குழுக்களாலும் அதிக எண்ணிக்கையில் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் இடம்பெற்றன. எனக்கு தெரிந்த வகையில் 2006-2009 ஆண்டு காலப்பகுதியில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பைச் சேர்ந்த 5200 படையினர் காணாமல் போயுள்ளனர். அதேபோல் தமிழீழ விடுதலை புலிகளால் கடந்த காலங்களில் கடத்திச் செல்லப்பட்ட சிங்கள, முஸ்லிம் மற்றும் தமிழர்களும் சிவில் மக்களும் காணாமல் ஆக்கப்பட்டனர். அதேபோன்றுதான் தமிழீழ விடுதலை புலிகளுடன் தொடர்புடைய உறுப்பினர்கள், செயற்பாட்டாளர்கள், அந்த அமைப்புடன் தொடர்புபடாத ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிராக அரசியல் செய்த நபர்களும் ஆயிரக்கணக்கில் காணாமலாக்கப்பட்டுள்ளனர். அதன் காரணத்தால் தான் எங்கள் நாட்டிற்கு காணாமல் போனோர் தொடர்பில் உறுதியான அரச காரியாலயம் ஒன்று அவசியமாகின்றது என தெளிவாக நம்புகின்றோம். யுத்த காலத்தில் காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை செய்ய வேண்டுமென தற்போது வலியுறுத்தும் மக்கள் விடுதலை முன்னணி இறுதிக்கட்ட போரின் போது இடம்பெற்ற அனைத்து கொடூரங்களையும் இதற்கு முன்னர் நியாயப்படுத்தியிருந்தனர். அது மாத்திரமன்றி யுத்த குற்றங்களும் மனித குலத்துக்கு எதிரான கொடூரங்களும் இடம்பெற்றதாக ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணையின் மூலம் கண்டறியப்பட்டிருந்த இறுதிப் போரின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான கடந்த அரசாங்கத்துக்கு முழுமையான ஆதரவையும் ஜேவிபி வழங்கியிருந்தது. அத்துடன் இறுதிக்கட்ட போருக்காக தென்பகுதி சிங்கள மக்களையும் தயார்படுத்தியிருந்த ஜேவிபி பேரழிவை ஏற்படுத்திய 2009 ஆண்டு மே மாதம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டிருந்த யுத்தத்துக்காக இராணுவ முகாம்கள் தோறும் சென்று இராணுவத்தினரையும் தயார்படுத்தியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது.